அருகே உள்ள தர்கா பகுதியில் வசிக்கும் இஸ்லாமிய மக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் செல்லக்குமார், மதத்தின் பெயரால் நம்மளை பிரித்தாலும் மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசுக்கும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளருமான டாக்டர் செல்லக்குமார் கை சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார். இதனையடுத்து கூட்டணி கட்சியினர்களுடன் இன்று கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துறிஞ்சிப்பட்டி, கொத்தப்பேட்டா, தர்கா நகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்த டாக்டர் செல்லக்குமாருக்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும், மலர் தூவியும், ஆரத்தி எடுத்தும் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் செல்லக்குமார், தமிழகத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான நல்லாட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதை, சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வித் தொகையை குறைத்ததோடு, மதத்தின் பெயரால் சிறுபான்மை மக்களை பிரித்தாலும் மோடியின் மத்திய அரசுக்கு துணை போகும் அடிமை அதிமுக கட்சியை சேர்ந்த அசோக்குமார் என்பவர் நம்மை எதிர்த்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார். அவருக்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் எல்லோரும் கை சின்னத்தில் வாக்களித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்று தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார். அப்போது கிருஷ்ணகிரி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் மகேந்திரன், மாவட்ட துணை செயலாளர் கோவிந்தசாமி, திமுக பொதுக்குழு உறுப்பினர் சந்திரசேகரன், காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு, பர்கூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல், முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர் முபாரக், SC/ST பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, சேவாதள மாவட்ட தலைவர் தேவராஜ், ஊடக பிரிவு கமலக்கண்ணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கை சின்னத்திலே அளித்து அதன் மூலமாக தளபதியார் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலத்தில் 100 நாள் ஏறு வரை வாய்ப்பு திட்டம் அன்னை சோனியா காந்தி வாய்ப்பை உருவாக்கும். நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒரு மனு கொடுத்து உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.